நம்ம ஃபோர்ஸ் டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் காயின் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து மெட்டாஃபோர்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் சர்வீசஸில். அதில் ஃபோர்ஸ் டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து 3 லைன்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கனெக்ட் வாலெட் ஆப்ஷன் வரும். அது வந்து நீங்கள் கனெக்ட் வாலெட் கொடுத்துட்டு அதுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரைட் சைடில் இன்ட்டு மார்க் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் அது கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிமிட் ஆர்டர்னு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் பர்ச்சேஸ் ஆகும். மார்க்கெட் ஆர்டர் வந்து நீங்கள் கொடுக்கும்போது வந்து மினிமம் ப்ரைஸில் வந்து பை ஆர்டர் பண்ண முடியும். பட் லிமிட்டட் ஆர்டரில் கொடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதனால் வந்து நீங்கள் லிமிட்டட் ஆர்டர்லேயே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த ப்ரைஸ் எப்போ சேஞ்ச் ஆகும்னு பார்த்துட்ருங்க. சேஞ்ச் ஆன உடனே வந்து மேக்ஸிமம் ப்ரைஸில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணால் சீக்கிரம் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆக சான்ஸ். மேக்ஸிமம் ப்ரைஸ்லேயே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அது கன்ஃபர்மேஷனுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்கள் பை ஆர்டர் ஐடியெல்லாம் வரும். அது வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.